இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம இலக்கியா கிட்ட டீல் பேசி கடைசியில ரேவதி எங்கேருந்து கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா கடைசியில நம்ம இலக்கியா இருந்துட்டு இவ்வளவு பெரிய வேலையை சிறப்பா செஞ்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு ஏற்கனவே நான் வந்து என் கையால உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் அதுக்கு சரியான சந்தர்ப்பம் அமைச்சிருக்கு அப்படின்றமா வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கேவோட சட்டையை பிடிச்சி எஸ்எஸ்கேவோட முகத்திரையை வந்து கிழிச்சு எறிய ஆரம்பிச்சாங்க. நீ இவ்வளவு வருஷமா வந்து பண்ண துரோகத்துக்கு கிட்டத்தட்ட 30 வருஷமா ரேவதி அம்மாவுக்கும் அவங்க மகனுக்கும் வந்து பண்ண ஒரு துரோகத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்து எல்லாத்தையுமே அனுபவிச்சுதான் ஆகணும். இப்போ வந்து பணம் கொடுக்குறேன், சொத்து கொடுக்குறேன், அது பண்றேன், இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மிரட்டினா என்ன மிரட்டினாலுமே கூட அதுல இருந்து நான் மாற போறதே கிடையாது. கண்டிப்பா வந்து இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னோட சாம்ராஜ்யத்தையே நான் அழிக்க போறேன். நீ வந்து அந்த இடத்த எங்க பேருக்கு மாத்திட்டா மட்டும் அடுத்தது வந்து நான் எதுவுமே பண்ணாம விட்டுருவேன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சியா? நீ அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ வந்து பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கர கோவத்தோட நம்ம இலக்கியா நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ஆரம்பத்துல எஸ்எஸ்கேவோட சட்டையை பிடிச்சி கேட்டாரு. ஓகே தான். அடுத்ததா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இன்னும் வந்து ஓவரா போனதுனால நம்ம இலக்கியாவே வந்து உள்ள இறங்க ஆரம்பிச்சாங்க. என்னடா வேணும் உனக்கு அப்படின்றமா வந்து சொல்லி அதாவது இப்போ வந்து எஸ்எஸ்கே மாமனார் எல்லாமே ஓகே தான். ஏன்னா அவர் திருந்திட்டாரு அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே நல்ல விஷயம் தான். கண்டிப்பா வந்து நம்ம எஸ்எஸ்கேவை நம்ம இலக்கியா திருத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம கௌதமுக்கு மட்டும் இந்த ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ற ஒரு விஷயமும் இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எஸ்எஸ்கே தான், அதாவது இந்த கேடு கெட்ட எஸ்எஸ்கே தான் கௌதமோட உண்மையான அப்பா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து மிகப்பெரிய பிரச்சனை எல்லாமே வெடிக்கும். இதுக்கு நடுவுல நம்ம இலக்கியா இருந்துட்டு இதுக்கப்புறம் ரேவதியை தேடி வர அப்படி வர இப்படி வரன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி எஸ்எஸ்கேவை வெளியே தள்ளிடுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.